உங்க அம்மாவுக்கு தான் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஆத்துறோம். அதனால என் சித்தி அடிச்சிட்டாங்க. மகாவுக்கு அவ கண்ணு முன்னாடி அவங்க அம்மா அடிப்பட்டதை தாங்க முடியாம திரும்ப அடிச்சிட்டா. பிரச்சனை அதோட முடிஞ்சது. ஆனா உங்க அண்ணன் அதோட விடாம கோபத்துல மகாவை போய் அடிச்சிட்டாரு. எங்க அதெல்லாம் இருக்கட்டும். விஜய் ஐஸ்வர்யா கல்யாணத்தை பத்தி எங்க அண்ணன் என்ன சொன்னாரு? அப்போ எந்த பதிலும் சொல்லல. ஆனா மகா கேட்கும்போது ரொம்ப அமைதியா தான் நின்னாரு. அதனால ஓகேன்னு தான் நினைக்கிறேன். எப்படியாச்சும் அதை செஞ்சு வச்சிருங்க. பிடிக்காத ஆளை கல்யாணம் பண்ணிட்டு 2 பேருமே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பாப்போம் ஸ்வேதா. ஆமா ஸ்வேதா, நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் பாக்குறேன். உங்க அம்மாவுக்கு ஒண்ணுன்னா உங்க அண்ணன் ரொம்ப துடிச்சு போறாரு. ஏன்? உனக்கும் விஜய்க்கும் இல்லாத பாசம் உங்க அண்ணனுக்கு மட்டும் எப்படி? அது வந்துங்க, இந்த ஸ்வேதா, குடிக்க பால் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வேண்டாமா. வாங்கி குடி ஸ்வேதா. மாப்பிள்ள கொடுங்க. ஸ்வேதா, இந்தா குடி. விக்ரம் விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல இருக்கு. என்னவா இருக்கும்? கண்டுபிடிப்போம். அம்மா, 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 எங்க போனாங்க? அம்மா, அம்மா, அக்கா, என்னக்கா? இல்ல, அம்மாவை ரொம்ப நேரமா வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன். அம்மாவை காணோம். அக்கா, என்னக்கா சொல்ற? அம்மாவை நல்லா தேடினியா? நல்லா பாத்துட்டேன் அக்கா. ஒருவேளை அம்மா கடைக்கு ஏதாவது போயிருப்பாங்கல்லக்கா? அம்மா என்கிட்ட சொல்லாம கடைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அன்னைக்கு இப்படி ஆனதுல இருந்து அம்மா பித்து பிடிச்ச மாதிரி தான் இருந்தாங்க. நான் தான் காரணம், என்னாலதான் ஸ்வேதாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அதையே நினைச்சு அழுதுட்டு இருந்தாங்க. இப்ப ஆளையே காணோம். எங்க போனாங்கன்னே தெரியல. மகா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அக்கா, பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லக்கா. அம்மா இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. ஏய், நீ போய் மாடியில் போய் பாரு. சரிக்கா, நீ வா. நீ வாக்கா, நம்ம வெளியே போய் பார்க்கலாம். அம்மா, 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 அம்மா. ஐயோ, ஏய் மகா, என்னடி அம்மாவை எங்கேயுமே காணோம். ஐயோ, அக்கா, 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 சுபா. ஏய், மொட்டை மாடியில பாத்தியா? அக்கா, மாடி ஃபுல்லா பாத்துட்டேன். அம்மா அங்க இல்ல. பண்றது இப்போ? ஏய் மகா, அம்மாக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஏய், ஃபோன் பண்ணி பாரு. ரிங் ஆகுதுக்கா.
ஏய் அக்கா உள்ள உள்ள இருந்து போன் சவுண்ட் கேக்குது. வா உள்ள போய் பார்க்கலாம் வா. என்னடி எங்க எங்க கேக்குது? என்னடி? அக்கா இங்க இருக்கு. என்னடி இது? அம்மா எங்க போயிருப்பாங்க? ஹே சுபா, நீ பக்கத்து வீட்டு சாரதாக்கா வீட்டுக்கு அம்மா போயிருக்காங்களேன்னு போய் பார்த்துட்டு வா. போ சீக்கிரம் போ. அக்கா அக்கா நீ எதுவும் டென்ஷன் ஆகாதக்கா. தன்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. ஒண்ணு பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கணும், இல்ல மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு கோயிலுக்கு போயிருப்பாங்க. அக்கா வேற எதுவும் இருக்காதுக்கா. இல்ல மகா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மகா, அம்மாவை காணோங்கிற விஷயத்த அப்பாக்கு போன் பண்ணி சொல்லிடலாம்டி. அதெல்லாம் வேண்டாம் வேண்டாக்கா. அப்பா கிட்ட சொல்லி அப்பாவை டென்ஷன் பண்ண வேணாம். அக்கா கொஞ்சம் பொறுக்கா. சுபா வந்துட்டோம்க்கா, அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கா. ஏய் சுபா, என்னாச்சு? அம்மா இருந்தாங்களா? அங்க இல்லக்கா, பக்கத்துல எல்லார் வீட்லயும் கேட்டு பார்த்துட்டேன், யாரும் அம்மாவை பார்க்கலன்றாங்க. அக்கா அக்கா அம்மாவை காணோம்டி. அக்கா என்னக்கா நீ குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? வயசுல சின்ன பொண்ணு சுபா, அவளே தைரியமா இருக்கா. நீ தைரியமா இருக்கா. எனக்கு அழாதக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா அழாம இருக்கா ப்ளீஸ்க்கா. அம்மா மேல எந்த தப்பும் இல்லடி. ஆனா அவங்க அக்கா அழாம இருக்கா. அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. அம்மா வந்துருவாங்கக்கா. அக்கா நான் வேணா கோயில போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஏய் எல்லா இடத்துக்கும் நீ மட்டும் தனியா போவியா? இரு நானும் வரேன். ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடலாம். சரிக்கா. அக்கா நீ வீட்லயே இரு, நாங்க போய் தேடிட்டு வரோம். ஏய் நான் மட்டும் எப்படி இங்க இருப்பேன்? வாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் தேடலாம். வேண்டாம்க்கா, இன்னும் 4-5 நாள்ல உனக்கு கல்யாணம். நீ அலையாத, நீ வீட்லயே இரு, நாங்க பாத்துக்கோ. சும்மா இருடி. கல்யாணமா எனக்கு முக்கியம். அம்மாவை போய் தேடலாம். வாங்க போலாம் வா. அக்கா சுபா நீ நீ இந்த பக்கமா போய் பாரு. சரிக்கா. அக்கா நீ வேணாம் அந்த பக்கம் சரி வா. வா. அக்கா நில்லு. எங்க வந்த? என் வம்சத்தோட முதல் வாரிசு மண்ணோட மண்ணா போச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறவங்க உயிரை வாங்க வந்திருக்கியா? வந்த வழியா திரும்பி போயிடு. உன் உறவே எங்களுக்கு வேண்டாம். அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. ஏய் தேவையில்லாம என்ன பேச வைக்காத. ஒழுங்கா போயிடு. மாமா எல்லாமே கைமீறி நடந்துருச்சு. எல்லாமே என் தப்புதான், முழுசு என் தப்புதான். நான் ஸ்வேதாவை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் மாமா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீயும் உன் பொண்ணு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப மன்னிப்பு கேட்க வந்திருக்கியா? வேணாம், ஒழுங்கா போயிடு.
மாமா இல்ல மாமா. போன்னு சொல்றல, கேட்க மாட்டே நீ. என்னங்க நீங்க ஸ்வேதாவ தான் சொந்த மருமக மாதிரி நினைச்சவ ஜோதி. அவளை பார்த்து என்ன வார்த்தைங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஏய் நிறுத்துடி. நானே வாரிசு அழிஞ்சு போச்சுன்னு வயிறு எரிஞ்சு உட்கார்ந்து இருக்கேன். நீ உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கியா? ஏங்க ஸ்வேதாவுக்கு அபார்ஷன் ஆனதுக்கு ஜோதி தான் காரணங்கிற மாதிரி பேசுறீங்க. அவ நல்ல மனசோட தாங்க கோவிலுக்கு கூட்டிட்டு போனா. அதுவும் இல்லாம கோயிலுக்கு போலான்னு கூட்டிட்டு போனதே ஸ்வேதா தான். நீங்க என்னமோ ஜோதின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுவே நம்ம வீட்ல நடந்திருந்தா நாம தான் காரணம்னு சொல்லுவீங்களாங்க? இல்ல அக்கா, இல்லக்கா. மாமா சொன்ன மாதிரி எல்லாமே ஏன் தப்புதான். புள்ளத்தாச்சி பொண்ணு கோயிலுக்கு கூட்டிட்டு போறப்போ நான் தான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். ஸ்வேதாவை பார்த்து மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஆறும். அவ இருக்காளா? அவளை கொஞ்சம் கூப்பிட. அவ இன்னும் இங்க வரல ஜோதி. அவ அம்மா வீட்ல தான் இருக்கா. ஆ சரி, அப்ப அங்கேயே போய் நேரா பார்த்து மன்னிப்பு கேட்டு வந்துடுறேன். எதுக்கு நீ அங்க போற? ஏற்கனவே என் சம்பந்தி ஹாஸ்பிட்டல்ல வச்சு உன் பொண்ணு அடிச்சது பத்தாதா? எங்க அத பத்தி எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். மகா அவங்கள அடிச்சது தப்புதான். ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம பெரிய மனுஷிங்கிற பொறுப்பும் இல்லாம முதல்ல கை நீட்டினது சம்மந்தி தானங்க. அவங்க அப்படி நடந்துக்கலனா மகாவும் அப்படி நடந்திருக்க போறது இல்லையே. ஜோதி வா போலாம். சரி, நீ இப்ப எங்க கிளம்புற? ஜோதி கூட நானும் ஸ்வேதாவை பாத்துட்டு வரேன். ஏற்கனவே சம்பந்தி ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அங்கெல்லாம் உன் தங்கச்சியை கூட்டிட்டு போகாத. சொன்னா கேளு. இல்ல மாமா, அவங்க என்ன வேணாலும் திட்டிக்கிட்டோம், 2 அடி கூட அடிக்கட்டும். ஆனா நான் ஸ்வேதா கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் மாமா. என்னாலதான் இது நடந்துச்சு. அந்த குற்ற உணர்வு என்ன கொல்லுது மாமா. போ, போய் அசிங்கப்பட்டு வா. ஜோதி, ஸ்வேதா இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்து பேசிக்கலாம்ல. அங்க போக வேண்டாம் ஜோதி. இல்லக்கா, நான் அவளை பார்த்தே ஆகணும். சரி, நீ தனியா போகாத, நானும் வரேன். வா போலாம். அக்கா மகா பாத்தியா? அக்கா பாத்துட்டேன்டி. பக்கத்துல இருக்கிற காந்தி நகர் வரைக்கும் போய் பாத்துட்டேன். அக்கா அந்த பெருமாள் கோயில் கிட்ட போய் பாத்தியா? அங்கேயும் இல்ல, எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன். இல்ல அக்கா காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருப்பாங்கன்னு அங்கேயும் போனேங்க்கா. அங்கேயும் இல்ல. ஐயோ, அம்மா எங்கதான் போயிருப்பாங்க? ஒருவேளை அம்மா பெரியம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? பெரியம்மா வீட்டுக்கா? ஐயோ, அங்க எதுக்கடி போகணும்? தெரியலக்கா, எதுக்கோ கால் பண்ணி பாத்துடலாம். போன் இந்தாக்கா. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, பெரியப்பா, நான் மகா பேசுறேன். என் வம்சத்தை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு ஆளு ஆளுக்கு மாத்தி மாத்தி பேசுறீங்களா? எனக்கு யார் கூடயும் பேச விருப்பம் இல்ல. போன வை. பெரியப்பா 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 பெரியப்பா, போனை மட்டும் கட் பண்ணிடாதீங்க பெரியப்பா. பெரியப்பா, உங்க கோவம் நியாயமானதான் பெரியப்பா, எனக்கு புரியுது. யாரும் எதுவும் வேணும்னு பண்ணல பெரியப்பா. எப்படியும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு பெரியப்பா. இனி ஒத்துக்கிட்டு என்ன ஆக போகுது? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இனிமே பெரியப்பா பெரியம்மான்னு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இங்க யாரும் வரக்கூடாது. போன் கூட பண்ணக்கூடாது. பெரியப்பா 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 பெரியப்பா, காலை மட்டும் கட் பண்ணிடாதீங்க பெரியப்பா. உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும் பெரியப்பா. அதுக்கு மட்டும் பதில் சொல்றீங்களா? என்ன கேட்க போற? பெரியப்பா, வீட்ல அம்மாவை ரொம்ப நேரமா காணும் பெரியப்பா. எங்க தேடியும் கிடைக்கல பெரியப்பா. அங்க எதுவும் வந்தாங்களா?
வந்துச்சு வந்துச்சு. பெரியப்பா நாங்க உடனே அங்க வரோம் பெரியப்பா. அதெல்லாம் ஒண்ணு வர வேணாம். உங்க அம்மா வந்து என் வீட்டுல ஒண்ணு இருக்கு, அதையும் இழுத்துட்டு போயிருக்கு. அம்மா எங்க பெரியப்பா போனாங்க? சம்பந்தி அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. பெரியப்பா அம்மாவும் பெரியம்மாவும் எதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க? செஞ்ச தப்புக்கு ஸ்வேதா கிட்ட மன்னிப்பு கேட்க போயிருக்காங்க. அந்த வீட்டுக்கு போய் அசிங்கப்பட்டுட்டு உங்க அம்மா வருவா. வெளியில விட்டுறாத, உன் வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வை. பெரியப்பா பெரியப்பா அக்கா, அம்மா ஏங்க அங்க போயிருக்காங்க? கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆக போகுது. ஏற்கனவே அந்த விக்ரம் அம்மா மேல கொலை வெறியில இருக்கான். இப்ப அங்க வேற போயிருக்காங்களே. சரி நான் உடனே அங்க போய் பாக்குறேன். நானும் வரேன் மகா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, நீ வந்தா நிலைமை இன்னும் மோசமாயிரும். நானே போய் பாத்துக்கிறேன். அதான் அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுல்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். நீ இங்கே இரு. ஏய் சுபா, அக்காவை பாத்துக்கோடி. சரியா? ஐயோ ஏய் சுபா, ஷாலும் சாவியும் எடுத்துட்டு வா. வரேன்க்கா. ஜோதி ஜோதி ஒரு நிமிஷம் நில்ல. இப்ப கூட சொல்றேன், தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம். நாம போயிடலாம். 4-5 நாள் கழிச்சு ஸ்வேதா நம்ம வீட்டுக்கு வந்துருவா. அங்க வந்து பார்த்து பேசிக்க. இல்லக்கா, என் மனசு ஆற மாட்டேங்குது. ஒரு நொடி கூட என்னால நிம்மதியா இருக்க முடியல. இப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சுன்னு அப்படியே ஈரக்கொலையில அப்படியே துடிக்குது. சரி ஜோதி, இதுல உன் தப்பு ஒண்ணும் இல்லையே. நானே விடுன்றேன், நீ ஏன் இப்படி போட்டு அடிச்சுக்கிற? இல்லக்கா, என்னால அப்படி இருக்க முடியல. ஸ்வேதாவை பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அவளை பார்த்து நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். விடுக்கா விடுக்கா. ஜோதி ஏய், சொல்றது ஸ்வேதா. கேளு. மா நில்லுங்க. எதுக்கு இங்க வந்தீங்க? என் வாயால வெளியே போங்கன்னு சொல்ல வச்சிடாதீங்க. நந்தினி வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். மரியாதையா சொல்றேன், இப்படியே போயிடுங்க. அண்ணே, நீங்க என்ன வெட்டி போட்டாலும் பரவாயில்ல. நான் ஸ்வேதா கிட்ட மன்னிப்பு கேட்காம என்னால இங்க இருந்து போக முடியாது. ஏமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு வீடே கொந்தளிச்சு போய் கிடக்கு. இப்ப வந்து மன்னிப்பு கேட்கறேன் அது இதுன்னு டிராமா பண்றீங்களா? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு தயவு செஞ்சு கிளம்புங்க. சமந்தி, இவங்களே இங்க கூட்டிட்டு வந்தீங்க. இல்ல சம்பந்தி, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். இவ கேட்கவே மாட்டேங்கிறா. ஸ்வேதாவை பார்த்து பேசியே தீரணுங்கிறா. நந்தினி கீழே இறங்கி வந்தானே வீடே ரெண்டாயி போயிடும். நானாச்சும் வாயால பேசிக்கிட்டு இருக்கேன். அவ என்ன பண்ணுவானே தெரியாது. பரவாயில்ல, அவங்க ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அடிக்கட்டும். ஸ்வேதா கிட்ட மன்னிப்பு கேட்க நான் போக மாட்டேன். ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா என் குடும்பத்தை வாரிசு அழிச்சிட்டு என் வீட்டுக்கே வந்திருப்ப. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. ஒழுங்கு மரியாதையா ஓடிடு. போ வீட்டை விட்டு வெளியே. சமந்தி, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. சமந்தி, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இது என் வீடு. இங்க நான் சொல்றதுதான் சட்டம்.
என் பொண்ணு இப்பதான் மாத்திரை போட்டுட்டு தூங்குறா. சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணி அவளை எழுப்பி விட்டுறாதீங்க. போ வெளிய. ஏய் கேட்டியா? இதுக்கு தாண்டி நான் வேண்டான்னு சொன்னேன். இனிமே இங்க நிக்க வேண்டாம், வா போலாம். இல்லக்கா, நான் ஸ்வேதாவை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுறேன். என்னது? மன்னிப்பு கேட்கணுமா? நீ மன்னிப்பு கேட்டுட்டா என் பேர குழந்தை திரும்ப வந்துருமா? இல்ல நீதான் கொண்டு வந்து கொடுப்பியா? இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் அந்த குழந்தை தான் முதல் வாரிசு. நாங்க எல்லாரும் எவ்வளவு ஆசாசியா இருந்தோம். அது எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டுட்டியே. செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு உன் மகளை விட்டு நான் அடிக்க வர வச்ச. ஐயோ, அவன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அப்படி செஞ்சுட்டா. நானா சொன்னேன், நீங்க தான் அங்க இருந்து பாத்தீங்கல்ல, எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி தானே நடந்துச்சு. ஏய் தெரியும்டி, உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அடுத்தவங்க நல்லா வாழ்ந்தா அதை பார்த்து வயிறு எறிகிற குடும்பம் தானே நீங்க. அதனாலதான் என் குடும்பத்தை கெடுத்து விட்டுருக்க. சமந்தி, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்ன சமந்தி, இப்ப கூட உங்க தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? கருவிலே கலைஞ்சு போனது உங்க குடும்ப வாரிசும் தான், அத மறந்துடாதீங்க. ஆமா சமந்தி, அந்த வலியும் வேதனையும் எனக்கும் இருக்குதான். அதுக்காக என் தங்கச்சி என்னமோ திட்டம் போட்டு பண்ண மாதிரி பேசுறீங்க. அவ குற்ற உணர்ச்சியில மன்னிப்பு கேட்க வந்திருக்கா. என்ன ஏதுன்னு கூட கேட்காம வீட்டை விட்டு வெளியே போன்னு விரட்டி அடிக்கிறீங்க. இத பாருங்க சமந்தி, இப்ப வரைக்கும் வெளியில போங்கன்னு வாய் வார்த்தையா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு மேலயும் அப்படி சொல்ல மாட்டேன். கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவேன். ஏய் ஜோதி, இப்ப நீ வர போறியா இல்லையா? இல்லக்கா, ஸ்வேதா ஒரு தடவை பாத்துடுறேன். நான் அது வரைக்கும் போக மாட்டேன். என் பொண்ணு யாரையும் பார்க்க மாட்டான். வாசல் அங்க இருக்கு, கிளம்பு கிளம்பு. ஏய் ஜோதி, வா போலாம். இல்லக்கா, நான் பாத்துட்டு தான் வருவேன். ஏய் வா ஜோதி, போலாம். நான் வான்னு ஸ்வேதாவை சொல்றேன்ல. பாத்துட்டு தான் வருவேன். ஜோதி, டேய் சில பேருக்கு வாய் வார்த்தையா சொன்னா புரியாது, செஞ்சுதான் காட்டணும். இவள கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளு. என்ன பண்றீங்க நீங்க? கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டீங்களா?
தப்பே பண்ணாம என் அம்மா குற்ற உணர்ச்சியில வீடு தேடி மன்னிப்பு கேட்க வந்தா இப்படிதான் நடந்துப்பீங்களா? பணம் மட்டும் இருந்தா பெரிய மனுஷங்கள ஆயிட முடியாது. அடுத்தவங்கள மதிக்க தெரிஞ்சாதான் பெரிய மனுஷங்கள ஆவாங்க. முதல்ல பெரிய மனுஷியா நடந்துக்கோங்க. ஏய், வாரிசை இழந்த வேதனையில நீங்க எல்லாரும் இப்படி நடந்துக்கிறீங்க. இது தப்புன்னு கூடிய சீக்கிரமே உங்களுக்கு புரிய வரும். அப்போ நீங்களே அம்மா கிட்ட இப்படி தப்பா நடந்துக்கிட்டதுக்கு வருத்தப்படுவீங்க. மா, வா போலாம். இல்ல மகா. மா, அடுத்தவங்களை மதிக்க தெரியாதவங்க வீட்ல நமக்கு என்னமா வேலை? வா போலாம். இல்லடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. கல்யாணம் நெருங்க நெருங்க எல்லாமே தப்பாவே நடக்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு ஸ்வேதா அன்னைக்கு அபார்ஷன் ஆகுது. ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவ்வளவு பெரிய சண்டை. அவ்வளவு பாசமா பேசி பழகுற பெரியப்பா இன்னைக்கு வீட்டு பக்கமே வந்துடாதீங்கன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாரு. எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு சுபா. எல்லாம் சரியாயிடும்க்கா, நீ மனசை போட்டு குழப்பிக்காத. ஏற்கனவே விக்ரமோட அம்மா நம்ம குடும்பத்து மேல அவ்வளவு கோவமா இருக்காங்க. நம்ம அம்மா இப்ப அங்க போய் அங்க என்ன நடக்குதோ எனக்கு தெரியல. மகாவும் போயிருக்கான். நடக்கிறது எதுவுமே நல்லதுன்னு எனக்கு தோணல. என்னமோ ஏதோ பெருசா ஒரு கெட்டது நடக்க போகுதுங்கிற மாதிரி என் மனசு படபடன்னு அடிச்சுக்குதுடி. ஏன்க்கா நீ வேற நெகட்டிவா பேசிட்டு இருக்க? அதான் உன்னை சுத்தி இத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவங்க பேசி சரி பண்ணிடுவாங்கக்கா. எல்லாம் பிளான் பண்ணபடி நடந்து உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் முடிஞ்சு நீ சந்தோஷமா இருக்க போற பாரு. எப்படி விஜய் அம்மா கூட இப்பவே இவ்ளோ பெரிய சண்டை? என்ன ஏதுன்னு கேட்காம அவங்க அம்மாவை அடிச்சு பதிலுக்கு மகா அவங்கள அடிச்சு என்னென்னமோ நடந்து போச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியலடி. யாருக்கா? விஜய் தான் கால் பண்றாரு. சரிக்கா, நீ பேசிட்டு காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. நான் ஒரு டீ போட்டு கொண்டு வரேன். ஹலோ விஜய். ஐசு, 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 ஏன் எதுக்கு அழுகுற? அழாத ஐசு. என்னால முடியல விஜய். நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் நல்லா போன மாதிரி இருந்துச்சு. திடீர்னு நிலைமை தலைகீழா மாறி என்னென்னமோ நடக்குதே விஜய். எல்லாம் நேரம்தான் ஐசு, வேற என்ன சொல்றது? யார தப்பு சொல்றது சொல்லு? எங்க அம்மாக்கு தலகால புரியாத கோவம்னா எங்க அண்ணனுக்கு அதை விட கோவம். யாருமே நிதானமா யோசிக்காம உணர்ச்சி வசப்பட்டு என்னென்னமோ பண்ணிடுறாங்க. ஐசு, அழாத ஐசு, பாத்துக்கலாம். எதுவும் நம்மள மீறி நடந்துடாது. விக்ரம் பண்ண தப்புக்கு நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உனக்கு நான் ஃபோன் பண்ணதே அதுக்காக தான். மன்னிப்பா? ஆமா ஐசு. என்னதான் இருந்தாலும் விக்ரம் மகாவை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாதுல்ல.
மகா என்னமோ பொறுமையா தான் பேச வந்தா. எவ்வளவு தன்மையா பேசினாலும் என் அண்ணன் தான் ஆத்திரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம மகவை அடிச்சிட்டான் விக்ரம். இத்தனைக்கும் நானும் இருந்தோம், சரவணனும் இருந்தோம். இருந்தாலும் இப்படி ஆயிடுச்சு. மன்னிச்சிரு ஐசு. அவன் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ஐசு. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? விக்ரம் எதுக்கு மகாவை அடிச்சாரு? இதெல்லாம் ஏன் யாருமே என்கிட்ட சொல்லல? அது வந்து ஐசு, ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் நாங்கள் மகா கிட்ட பார்த்து பேசினோம். அப்பதான் இப்படிலாம் ஆயிடுச்சு ஐசு. ஏங்க எனக்கு புரியல. உங்ககிட்ட அடி வாங்குறதுக்குனே எங்களை பெத்து விட்டுருக்காங்களா? அக்கா, என் தங்கச்சி அடி வாங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் நான் உங்க கூட வாழணும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை. இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்.